கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இங்கே யோசுவாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் வாக்கு பண்ணினார். மோசையுடைய தலைமைத்துவத்தில் அநேகர் அவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். ஆரோன் முதற்கொண்டு, அது மாத்திரமல்ல மீரியாம் முதற்கொண்டு எத்தனை பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். அதே போல் அமலேக்கியர்கள், மோபாவியர்கள், எத்தனையோ ராஜாக்கள் இந்த மோசை குரோதமாக எதிர்த்து நின்றார்கள். எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் இங்கே மோசையுடைய தலைமைத்துவத்தின் கீழ் இருந்தவன் தான் இந்த யோசுவா. மோசே பர்வதத்தில் நிற்கும் பொழுது ஆரோனும் ஊரும் மோசையுடைய கரத்தை என்ன செய்வார்கள்? தளர்ந்து போகாதபடி பிடித்து கொண்டு நிற்பார்கள். ஆனால் யோசுவா செஞ்சது என்ன தெரியுமா? யுத்தம் பண்ணுகிறவனாக இருந்தான். இந்த யுத்தம் யோசுவா நாட்களிலேயே யுத்தம் இல்லாததற்கு காரணமே, மோசை நாட்களில் இவன் மோசையுடைய தலைமை கீழ் யுத்தம் செய்கிற யுத்த வீரனாக இருந்தான். இந்த யுத்தத்தெல்லாம் பார்த்தவன் இவ்வளவு கஷ்டப்படணுமா, இவ்வளவு வேதனைப்படணுமா, இவ்வளவு காரியங்கள் உண்டா? இந்த தலைமைத்துவத்தில் வந்தால் எப்படி நம்மளால் தாங்க முடியும்? இந்த காரியத்தை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி பல கவலைகள், பல போராட்டங்கள் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ளே சில புலப்பங்கள், சில வேதனைகள், இதெல்லாம் என்னால் தாங்க முடியுமா? இதெல்லாம் என் பிள்ளை தாங்குமா? என் குடும்பம் தாங்குமா என்று சொல்லி நீ எதற்கெல்லாம் உனக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கிறாயோ, உனக்குள்ளே எதெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, ஐயோ எங்கள் அப்பா பட்ட கஷ்டம், என் குடும்பத்தில் பட்ட கஷ்டம், என் சந்ததியை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இந்த கஷ்டம்தான் நாங்கள் படணுமா? இந்த வேதனை தான் படணுமா? இந்த வியாதியோடு தான் வாழணுமா? இந்த கடன் சுமையோடு தான் வாழணுமா? இப்படி பல ரீதியில் நீ கலங்கி கொண்டிருக்கிறாய், நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். இப்படி தான் யோசுவாவும் இருந்தான். ஐயோ மோசே நாட்களில் எவ்வளவு யுத்தத்தை நாம் செய்தோம், அந்த யுத்தத்தெல்லாம் கண்டு என்னுடைய தலைமையின் கீழாக நான் இப்படிப்பட்ட யுத்தத்தை கண்டால் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும்போது தான் கர்த்தர் யோசுவாவுக்கு அழகாய் சொன்னார், உனக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையின்படியே யோசுவாவின் தலைமையின் கீழே மோசைக்கு எதிர்த்து நின்றார்கள். ஆனால் யோசுவாவுக்கு எதிர்த்து நிற்கவில்லை, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அந்த அளவுக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருக்கத்தக்கதாக கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து கர்த்தர் அவனுடைய தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்தினார். அதே போல் கர்த்தர் உங்கள் கூட இருப்பார், உங்களுடைய குடும்பத்தோடு கூட இருப்பார், உங்களுடைய பிஸ்னஸோடு கூட இருப்பார். நீங்கள் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் உங்கள் கூட வருவார். உங்களுடைய ஊழியமாக கர்த்தர் உங்கள் கூட வருவார். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற மனிதனெல்லாம், உங்களுடைய சத்துருக்களை எல்லாம் உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்து, உங்களுக்கு எதிரடையாய் கிரியை செய்கிறவனெல்லாம் உங்களுக்கு சிநேகிதன் ஆகும்படி செய்து கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க, வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, அழகா இந்த நாளை நடத்துவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, ஆண்டவர் இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிற பிள்ளைகளெல்லாம் சந்திக்கப்பட, ஆசீர்வதிக்கப்படட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்ந்திருக்கட்டும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.